ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் தேவையில்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு தேவையில்லாத அப்ளிகேஷன் எதுன்னு செக் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷன் ரிமூவ் ஆயிருச்சு, நிறைய ஸ்டோரேஜ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம என்னதான் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷனோட கேட்ச் ஃபைல் எல்லாம் நம்ம மொபைல்லையே தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன் கிடையாதுங்க. நீங்கள் எப்போ மொபைல் வாங்குனீங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷனை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுனீங்களோ அத்தனை அப்ளிகேஷனோட கேட்ச் ஃபைலும் தனியாக உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எத்தனை மொபைல் நீங்கள் மாற்றி வெவ்வேறு மொபைல் மாற்றினாலும் இந்த கேட்ச் ஃபைல் ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். இதை பற்றி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அதுலேயும் சொல்லியிருக்காங்க, ஆமாம் அன்இன்ஸ்டால் பண்ணின அப்ளிகேஷனோட கேட்ச் ஃபைல் நம்ம மொபைலில் தான் இருக்கும்னு. இன்னைக்கு இந்த வீடியோவில் அன்இன்ஸ்டால் பண்ண எல்லா அப்ளிகேஷனோட கேட்ச் ஃபைலும் எப்படி பர்மனண்டாக டெலீட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கங்க. இதுல டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மேனேஜ்ங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டிஸ் டிவைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நாட் இன்ஸ்டாலுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த நாட் இன்ஸ்டாலோட மீனிங் என்னன்னா, இந்த பிளே ஸ்டோரை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணின அப்ளிகேஷனை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அன்இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனும் இன்னும் இன்ஸ்டால் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படிங்கறத இந்த நாட் இன்ஸ்டால்டு. ஸோ இதுல 1-2 கிடையாதுங்க. ஒரு மொபைலை வாங்கும் பொழுது இந்த பிளே ஸ்டோர்ல ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுவீங்க. அதாவது லாகின் பண்றப்ப இருந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி டெலீட் பண்ண எல்லா அப்ளிகேஷனோடைய கேட்ச் ஃபைலும் இங்க தான் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இந்த பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன்ல தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இந்த பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் நீங்க வேற ஒரு மொபைலுக்கு நீங்க மாத்தினாலும் சேம் ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் தான் பண்ண போறோம். அதனால சேம் ஃபைல் அப்படியே உங்களுக்கு புது மொபைலுக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்னுடைய இதுல ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதனால ஒவ்வொன்றும் செலக்ட் பண்றேன். இது கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்க, அவ்வளவுதான், எல்லாமே செலக்ட் பண்ணி முடிக்க போறேன். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல 255 அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நான் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இதோட டோட்டல் ஜிபி வந்து 15 ஜிபி வந்து வேல்யூ காமிக்கிறாங்க. பட் 15 ஜிபியும் கிளியர் ஆகுமான்னா 15 ஜிபி கிடையாதுங்க. 15 ஜிபிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் எம்பி மெகாபைட் கணக்கில் இருக்கு. பட் கேட்ச் ஃபைலுங்கிறது கிலோபைட் கணக்கில் இருக்கு. ஒரு 100 கிலோபைட், ஒரு 150 கிலோபைட், 200 கிலோபைட், 300 கிலோபைட், இந்த மாதிரி இருக்கும். தேவையில்லாத ஸ்பேஸ் உங்க மொபைல் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அதனால டோட்டலா செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற ரீசைக்கிள் பின்னை நீங்க கொடுத்துருங்க. நீங்க ரிமூவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இது மூலமா இது வரைக்கும் உங்களுக்கு ரிமூவ் ஆகாத அன்இன்ஸ்டால் ஆப்போட கேட்ச் ஃபைல்ஸை இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.